வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்ப விதமாய் சொல்லுகிறது பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு பாருங்க. யாருக்கு எழுதுறாரு கேட்டீங்கன்னா, அங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, 2-3 வசனங்கள்ல என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உலகத்துக்கு எழுதலீங்க, இவரு ஒரு சபைக்கு எழுதுகிறார். கலாத்தியா என்கிற ஒரு இடத்தில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை நிருபத்தை எழுதுகிறார். சொல்றாரு, 6வது வசனத்தை தான் சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி. வேறொரு சுவிசேஷம். இப்போ நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க, அது தமிழோட நற்செய்தி அப்படின்னு சொல்றோம், நற்செய்தி பணியாளர் அப்படின்னு சொல்றோம். இங்க வேதம் சொல்றது சுவிசேஷம் அப்படின்னா என்ன? இது நமக்கு தெரியுமா? இதோட டெபினிஷன் சுவிசேஷம் அப்படின்னா என்ன? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷம் என்ன என்று தெரியவில்லை. ஆகையினால எளிதாக அவர்கள் இன்னொரு சுவிசேஷத்துக்கு என்ன செய்கிறார்கள்? திரும்பி விடுகிறார்கள். அது சுவிசேஷம் தெரியாத என்ன என்பது அறியாதபடியினால இன்னொரு சுவிசேஷத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சுவிசேஷம் என்ன என்று முதல்ல தெரியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 2 தீமோத்தேயு படிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப சுவிசேஷம் என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மகேந்திர படிப்பாங்களா? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. கவனமாக, இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். என்ன சுவிசேஷம்னா என்னதோ? நமக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? வீடுகள்ல என்ன செய்யறாங்க? தண்ணி தேங்க விடாதீர்கள். தண்ணி என்ன செய்யாதுங்க? தேங்க விடாதுங்க. தேங்க விட்டா என்ன ஆகும்? கொசு வந்துடும். கொசு வந்தா என்ன வந்துடும்? டெங்கு வந்துடும். புரியுதா? டெங்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, தண்ணியை தேங்க விடாதுங்க. இங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி விவரிச்சு சொல்வதுதான் சுவிசேஷம். ஒரு காரியத்தை நமக்கு விவரித்து காண்பிக்கிறார். என்னது?
மரணத்தை பரிகரித்து என்ன செய்யறான்? ஜீவனையும் அழியாமையையும் நமக்கு தருவதுதான், அதை நமக்கு பிரசித்தப்படுத்தி அதை சொல்லுவதுதான் சுவிசேஷம். எப்படி ஆமா? நீங்க எந்த சுவிசேஷத்தை கேட்டீங்க? நீங்க ஒரு சுவிசேஷம் கேட்டதால ரட்சிக்கப்பட்டீங்க. எந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க? கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். இனி நான் என்ன செய்ய போறேன்? அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட உயிர்த்தேன், பாவத்துக்கு மரிச்சிட்டேன், நீதிக்கு உயிர்ப்பிக்கப்பட்டேன். இப்ப எனக்குள்ளே மரணம் பரிகரிக்கப்பட்டது, ஜீவன் எனக்குள்ளே வந்தது. எப்படிங்க? பாவமனிதன் செத்து கிறிஸ்து என்கிற ஜீவ மனிதன் எனக்குள்ளே சேர்த்தாரு, வந்துட்டாரு. இதுதான் சுவிசேஷம். யாரெல்லாம் மரணத்தின் பிடியில இருக்காங்களோ, பாவத்தின் கட்டுகளில் இருக்கிற ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜீவனுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அது இயேசுவினாலேதான், இயேசு கிறிஸ்துவினாலேதான், அவருடைய சிலுவை மரணத்தினாலேதான் அது உண்டாகிறது நமக்கு என்று அறிவிப்பதுதான் சுவிசேஷம். நீங்க எந்த சுவிசேஷத்துக்கு கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு சுகம் தருவார், இயேசு கிட்ட வாங்க உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், அப்படி அந்த சுவிசேஷமா? இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்க கடனெல்லாம் சரியாயிடும், அந்த சுவிசேஷமா? இது என்ன சுவிசேஷம்? மரணத்தை பரிகரித்து நமக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்டு ரட்சிக்கப்பட்டீங்களா? அந்த அந்த சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்க இப்ப என்ன செய்வீங்க? சொல்லுங்க. அதுல நிலைச்சிருப்பீங்க. எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்தார், அவருடைய ஜீவனாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஆதாம் மூலமாய் எப்படி மரணம் வந்ததோ, அது போல கிறிஸ்து மூலமாய் எனக்கு ஜீவனும் எனக்குள்ளே வந்திருக்கிறது. இதுதான் சுவிசேஷம், ஷார்ட்டான சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துக்குள்ள மீதி எல்லாமே இருக்கு. இந்த சுவிசேஷத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, சுகம், வியாதியில இருந்த சுகம் இருக்கு, எல்லா காரியங்களும் இதுல இருக்கு. பாவத்தை மேற்கொள்வது இருக்கிறது. ஆனா முக்கியமானது மரணத்தை பரிகரித்து ஜீவனை நமக்குள் கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம். இன்றைக்கு கிறிஸ்தவத்துல கிறிஸ்தவம் தரம் தாழ்ந்து இருப்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் ஒரு சுவிசேஷத்தை கேட்டு வந்திருக்கிறார்கள். அப்பா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல பொண்ணு கிடைக்கும்பா. ஒருத்தர் பேட்டியே கொடுத்துருக்காரு. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? நல்ல பிள்ளைங்க கிடைப்பாங்க. உலகத்துல போனா நம்பிக்கை இல்லை. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நல்ல பையன் மாப்பிள்ளை கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா டவுரி இல்லாம பொண்ணு கிடைக்கும், டவுரி இல்லாம மாப்பிள்ளை கிடைப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தேன்னா உன் கஷ்டமெல்லாம் நீங்கிடும். சர்ச்சுக்கு வந்தேன்னா ஒரு சகோதரர் சொல்றாரு, நீங்க வீடு கட்ட முடியாம இருக்கிறீங்களா? அஸ்திபாரம் போட்ட உங்கள் கைகளே அந்த வீடை கட்டும். எப்போ? இயேசு வந்தார். பாருங்க, அது இல்லை சுவிசேஷம். அதை கேட்டு வந்தால் அது நடக்கிறதுனா என்ன ஆகும்? ஒண்ணுக்கு எதிர்பார்த்து வந்தோம், கிடைக்கல, அப்புறம் என்ன பண்ணுவோம்? தொங்க போட்டு மூஞ்சி தொங்க போட்டு எல்லா கடவுள மாதிரி இது ஒரு கடவுள். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. தேவன் அப்படி வாக்கு பண்ணவில்லை. நீ என்கிட்ட வா, உன் கடனை எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுறேன், உன் கடனை எல்லாம் நான் அடைச்சிடுறேன், அப்படி ஆண்டவர் சொன்னாரா? இயேசு அதற்காக இந்த பூமிக்கு வந்தாரா? பாருங்க, மார்க்கு 1ஆம் அதிகாரம், அங்க இயேசு சொல்றாரு பாருங்களேன்.
சுவிசேஷம்னா சரியாக நாம் விளங்கிக் கொள்வதற்கு மார்க் 1-ம் அதிகாரம் 14-15 வசனம். மார்க் 1-ம் அதிகாரம் 14-15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிச்சுப்பா, சீக்கிரம் மனம் திரும்பு, இந்த வியாதி சுகமாயிரும். அப்படி ஆண்டு சொன்னாரா? இப்ப காலம் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு, உனக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது, நீ இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லாம இருக்கிற, ஆண்டவரிடத்துல வந்தேன்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டேன்னா வீடு தருவேன், அப்படியே சொன்னாரு. அங்க என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யம் சமீபம். தேவனுடைய ராஜ்யம், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யத்திலே மரணம் இருக்கா? மரணம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திலே பசி இருக்கா? பசி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது பாருங்க. நான் கடந்த நாட்கள்ல இதை குறித்து யோசனை பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். என் இருதயத்துல ஒரு தேவனுடைய ராஜ்யம், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படின்னா என்ன? நாம் இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாட்டோட இந்திய நாட்டின் பிரச்சனை மானசீகமா ஆவிக்குரிய பிரகாரமா நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். சரி, இந்த இந்திய நாட்டுல என் வீட்டுல ஒருத்தர், நான் வச்சிருந்த கொஞ்சம் பணம், கொஞ்சம் நகை எல்லாம் திருடிட்டு போயிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரு திருடி போய் நான் கேமராவில் பார்த்தேன், அதை கையும் தளமா பிடிச்சிட்டேன். நம்ம போட்டு சாத்தலாமா? அதை அடிக்கலாமா? என் வீட்டுல வந்து திருடுறதை நான் பார்த்துட்டேன், கண்ணால கையும் தளமா பிடிச்சிட்டேன். அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. ஏன்? அப்போ நாங்கள் அடிக்கிறோம்ல, அடிக்கக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். எனக்கு ஒருத்தருக்கு விரோதமா தீங்கு செஞ்சுட்டாரு, நான் அவருக்கு தீங்கு செய்யலாமா? எளிதாக விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியம். இந்த நாட்டில ஒரு மனிதன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ, ஒரு மனிதனை தண்டிப்பதற்கோ, அவருக்கு எதிராக எந்த ஒரு செயலை செய்வதற்கோ உரிமை இல்லை. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் எப்படி நடக்கிறோம்? அந்த மனம் திரும்பி அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா வாழ்றோமா? நினைச்சு பாருங்க. நம்மை நாம கொஞ்சம் இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நான் தேவராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட்டேன், என்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய இந்த ராஜ்யத்துக்கு எல்லா அட்டென்ஷனும், தண்ணி வரி செலுத்தணுமா செலுத்த வேண்டாமா? கரண்ட் பில்லுக்கு கட்டணுமா கட்ட வேண்டாமா? வீட்டு வரி கட்ட வேண்டுமா கட்ட வேண்டாமா? சாலை வரி கட்டணுமா கட்ட வேண்டாமா? எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யணும். தேவனுடைய காரியத்துல ஆராதிப்பதே கஷ்டமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை ஆராதிக்க ஒரு சாதாரண கட்டளை, அதுக்கே நம்மளால முடியும். நம்முடைய சுவிசேஷம், நாம் எதை நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறோம். யோவான் சொல்லும்போது சொல்லுதா, அங்கே யோவான் 3-ம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே சொல்லும்போது சொல்லுறாங்க, இதோ
கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகூடாத மரம் எல்லாம் வெட்டப்படும். இப்பொழுதே அந்த வசனத்தை யாராவது படிக்க முடியுமா? யோவான் யோவான் 10 அங்கே சொல்லுகிறார், இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே இப்பொழுது 10ஆம் வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிகூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்க அது மட்டும் இல்லைங்க, சொல்லும்போது 8ஆம் வசனம் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம். சுவிசேஷத்தினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் என்ன செய்யணும்? நாம் வாழ வேண்டும். பாருங்க, அங்கே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அங்கே சொல்றாரு பாருங்க, சுவிசேஷம் என்னங்கிறது நமக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு. மத்தேயு அப்போஸ்தலர் 13:33 இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிறைவேற்றினார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு நிறைவேற்றினார். இது சுவிசேஷம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? நாம் எதை விளங்கி, சுவிசேஷம்னா என்ன விளங்கி? ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசுவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி சுதனிருந்து தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, வேதாகம் முன்னே நம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணி அதை என்ன செய்திருக்கிறார்? நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுவதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவினாலே அவரை கொண்டு விசுவாசத்துக்கு நம்மை கீழ்ப்படிய பண்ணுகிறது தான் சுவிசேஷம். ஆனா நாம என்ன இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றோம் பாருங்க, அநேக இந்த சுவிசேஷம் இல்ல, வேற ஒரு சுவிசேஷம். தேவன் ராஜரீகம் அங்க பாருங்க, இன்னொரு வசனத்தை, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே அல்லது தேவனுடைய வீட்டிலே நடக்கக்கூடிய காரியங்கள் அங்க பாருங்க, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8
2ஆம் வசனத்துல இருந்து ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியே ஒரே புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். இதை நீங்க வீடுகளில் போய் படிங்க அந்த வசனங்களை, அந்த அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனாக இருக்கணும் பாருங்க. அவன் என்ன சொன்னான்? மதுபானம் குடிக்க கூடாது, அடிக்கிறவனும் அப்படி இருக்குது. அது என்ன? சண்டை போடுற அடிக்கிறவன் என்ன? அது என்னன்னா அடிமையாகிறது அல்லது ஒத்துவுறது, அதாவது துன்மார்க்கனோட இணைஞ்சு நடக்கிறது. அதுதான். அடுத்து இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறது, பொறாமை உள்ளவன், சண்டை பண்றவன், சண்டை போடுறவன், பண ஆசை உள்ளவன். இவெல்லாம் யாரு? தேவனுடைய வீட்டில் உள்ள பிள்ளை இல்ல, எல்லாம் துன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கா. இச்சை, இழிவான ஆதாயம், பொறாமை, சண்டை போடுறது, பண ஆசை, சொந்த குடும்பத்தை பார்க்கறது இல்லை, நன்றாய் கவனிக்கிறவன். ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? தன் குடும்பத்தை என்ன செய்யணும்? நல்லா நடத்துறவனா இருக்கணும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவனா இருக்கணும். சொந்த குடும்பத்தை அறியாதவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான் என்று பாருங்க. இருமப்படைஞ்சி விசாசரித ஆக்கிரலை விவாதப்படிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கிறாங்க. எப்படிப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை, தேவ ராஜ்யத்தின் மகன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? ஆனா எப்படிப்பட்டவனா இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது பாருங்க. ஏனென்றால் அவர்கள் கேட்டு பின்பற்றுகிற சுவிசேஷம் வேறு ஒன்று. இன்னைக்கு இந்த சுவிசேஷம் எதை சொல்லுகிறது என்றால், அங்கே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:1, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாருங்க, நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் நமக்கு இந்த சிந்தனை வரும். இயேசு கிறிஸ்து கண் சிலுவையிலே அறையப்பட்டவராக நம்முடைய கண்களுக்கு முன்னாக நிறுத்தப்பட்டிருந்தாரே என்று அறிவித்தார். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சும்மா ரட்சித்து கொண்டு வந்துட்டாரா? அவர் நம்முடைய பாவங்களை நாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பாடுபட்டு அவர் அதை சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்றதுன்னா வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்றது. நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பாருங்க, கிரி எதுவுமே வேண்டாம், எந்த கிரியும் வேண்டாம். இந்த உடல் குண்டா இருக்கிறவங்க கடந்த நாட்கள் நான் ஒரு பார்த்தேன் செய்தி. ஒரு பையன் ரொம்ப குண்டா இருந்திருக்கான். அவன் உடம்பை குறைக்கணும். என்ன பண்ணணும்? உடம்பை குறைக்கணும் என்ன பண்ணணும்? முதல்ல சாப்பாடு முதல் காரியம் என்ன பண்ணணும்? வாய்க்கு சரியானபடி கூட்டு போடணும். அடுத்தது நல்லா என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும். நல்ல உடற்பயிற்சி செஞ்சா என்ன செஞ்சிடலாம். ஆனா அந்த பையன் என்ன பண்ணான்? இது எதுவுமே செய்ய என்ன செய்யல, ஆயத்தம் இல்லை. நேரா அவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? உண்மையான அவனுடைய நற்செய்தி என்ன? எப்ப அளவான சரியான உணவை சாப்பிடணும், சரியா உடற்பயிற்சி செய்யணும்.
இது சுவிசேஷம். நீ அவனுடைய பிள்ளையா வாழணும். கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். நீ உனக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ மறுபடியும் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நோக்கி நீ போகக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுவதற்கு பதிலா ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும். உடல் எடையை செஞ்சிடலாம், ஒரு சின்ன நுண்துளை வயிற்றுல போட்டு உள்ள இருக்கிற அந்த கொழுப்பை எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துருவோம். என்ன செஞ்சோம்? உடம்பு குறையும், பையன் செத்து போனோம். சுவிசேஷம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்பது இல்லாமல் வித்தியாசமா இருக்கு. வாழ வேண்டும் என்ற காரியமே இல்லை. இன்னைக்கு சாதாரணமாய் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பாருங்க எப்படி இருந்தா போதும் தெரியுமா? சரியா ஒழுங்கு ஆராதனை போகணும், காணிக்கை கொடுக்கணும், நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கணும், காதலர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நல்ல சபையில போய் நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆவியில நிறைய என்ன செய்யணும், அந்நிய பாஷை பேசணும். அப்புறம் வெளிப்படையாக ஏழைகளுக்கு உதவுறது, அந்த நற்கிரிய இந்த நற்கிரிய, கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி போடுறது, 4 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, 4 பேருக்கு உதவி செய்யறது, இது இருந்தா இதுதான் சுவிசேஷம் என்று சொல்லப்படுது. வாழ்க்கை என்பதை சொல்லப்படவில்லை. இன்னைக்கு நான் ஒரு சபையில ஆராதனை முறைமை பார்த்தேன். அங்க தலையில முக்காடு போட வேணும் என்கிறது கூட செய்யப்படவில்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. பாருங்க, நம்முடைய இருதயத்துல நாம் ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் ஒன்றை பதிய வைத்திருக்கிறோம். அது தவறான பதிவாக இருந்தால் இன்றைக்கு அதை நாம் அப்புறப்படுத்தணும். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து நம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நமக்கு ஜீவனை தருகிறதுதான் சுவிசேஷம். அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதனால், அவரோடு கூட வாழ்வதனால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதனால், அவருடைய வார்த்தைகளை நாம் செய்வதனால் அது கிடைக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு உண்டாகும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக மேலோட்டமான கிரியைகள் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் என்றோ, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்றோ நாம் நினைத்தால் அது பெரிய தவறு. இன்னைக்கு இயேசு இல்லாமலே ஒரு குரூப் யெகோவா விட்னஸ் என்று சொல்லுகிறார்கள். இயேசு, பரிசுத்த ஆவி இதெல்லாம் ஒண்ணுமே பேசக்கூடாது, யெகோவா தான் எல்லாமே என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்கணுமா? ஞானஸ்நானம் தேவையா? ஏன் ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாதா? ஏன் மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? நம்மகிட்ட இந்த கேள்வி எல்லாம் இருக்கா? ஏன் ஞானஸ்நானம் என்ன அப்படி பாருங்க, அது ஞானஸ்நானம், அதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்துல எல்லாரும் நாம இருக்கிறோம், கலந்து கொள்கிறோம். அதை எப்படி திருமணம் என்று சொல்கிறோம்? 2 பேர் திருமணம் எப்படி சொல்றோம்? 2 மனங்கள் என்ன செஞ்சிருக்கு? 2 மனங்கள் ஒன்றாய் இருக்கிறது. அந்த கட்டின ஒரு மஞ்சள் துண்டும் அந்த கயிறுமா திருமணம். இப்பொழுது முகூர்த்த நேரம் சொல்லி ஒரு மியூசிக் போட்டு இப்பொழுது மாங்கல்யத்தை இவர் எடுத்து கொடுக்க அவர் எடுத்து காட்டுவார். அந்த கட்டினதுதான் திருமணமா? சரி, அப்ப கட்டாம விட்டுலாமா? அது வேண்டாம், சொல்லி விட்டுலாமா? அப்படின்னு சில முறைகள் நடக்குது. சரி, அதுக்கு வேற ஏதாவது வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கீங்க, அடையாளத்துக்கு வேற ஏதாவது வச்சிருக்காங்க.
அப்போ ஞானஸ்நானம்னா என்ன, அது ஏன் எடுக்கணும், ஏன் எடுக்கணும்? அது தேவனோடு பண்ணக்கூடிய ஒரு வெளிப்படையான அடையாளம். அது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஞானஸ்நானம் எடுக்கும் போது அது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுது. இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஞானஸ்நானம் எடுத்த ஒரு நபர். அவருக்குள்ள என்ன இருக்கு? நான் அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். தண்ணீரில மூழ்கி தேவன் சொன்ன வார்த்தைப்படி தண்ணீரில மூழ்கி, ஆண்டவரே இப்ப நான் மூழ்கிறேன். வேதம் சொல்கிறது தண்ணிக்குள்ள மூழ்கும் போது என்ன அர்த்தம் சொல்லுங்க? தண்ணிக்குள்ள மூழ்கும் போது என்ன அர்த்தம்? பாவத்துக்கு சாகுறேன். பாவத்துக்கு என்ன செய்யறேன்? இப்போ சாகுறேன். வெளியே வரும்போது நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இந்த உணர்வு நமக்குள்ள வந்துட்டாலே இப்படிலாம் சுவிசேஷம் இருக்கிறது. ஆனா வேறொரு சுவிசேஷம் இருக்கு. சும்மா தெளிச்சா போதும். தண்ணிய சின்ன குழந்தையா இருக்கும்போது தெளிச்சுட்டா போதும். ஏங்க, ஒரு ஒரு சின்ன குழந்தை எப்படி செய்யும்? ஐயோ, அந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் இருக்குமோ என்னமோ தெரியாது. அதனால இப்பொழுதே பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ட்டு 1 வயசுலயோ 2 வயசுலயோ அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு வைக்க முடியுமா? குழந்தை ஞானஸ்நானம் அதற்கு ஒப்பனையாக அந்த குழந்தைக்கு கல்யாணம் என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்ன செய்யாச்சு? சரி, தெளிப்பு சொல்றது. 2 பேருக்கு நல்ல அறிவு வந்துச்சு. சரி, ஞானஸ்நானம் தேவை. அதனால கல்யாணம் தான் வேண்டாம். எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அதெல்லாம் வச்சு கல்யாணம். அப்பா வீட்டுக்காரன் அம்மா வீட்டுக்காரன் இந்தா அதுதான் புருஷன், இந்தா நீ போ அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி விட முடியுமா? மனதளவுல என்ன மாற்றம்? சரியான காரியம் ஏன்னு சொல்லுகிறது. தண்ணீர்ல என்ன செய்யணும்? அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல். தண்ணிக்குள்ள மூங்கி எழுறது நம்ம உடம்புல இருக்க அழுக்கு போறதுக்கு இல்லையாமா. அங்கே வசந்த படிங்களேன். கொண்டு பேரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 பேரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அது எப்படி ஞானஸ்நானம்னா அது மாம்சாலுக்கு போறது குளிக்கிறது இல்ல, அது தேவனோடு பண்ணுகிற நல்மனசாட்சி ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. தெளிக்கிறதுன்னு தான் சொல்லிடுறோம். தண்ணி தலையில தெளிக்கப்படுறது எதுக்குன்னா அது ஒரு சடங்கு இல்ல அப்படின்னு சொல்லி எழுதிருக்கணும். ஆனா ஞான ஸ்நானமான தண்ணீர்ல மூழ்கிறது அது என்னவாமா? அது உடம்புல போற அழுக்கு போறதுக்கு இல்ல, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. சுவிசேஷம் எப்படி இருக்கிறது? இந்த சுவிசேஷம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் அல்ல, வேறொரு சுவிசேஷம். நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். சிலர் பாருங்க, சுவிசேஷம் இன்னொரு காரியம், வாழ்க்கையெல்லாம் முக்கியம் இல்ல, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் அந்த கூட்டம் பாருங்க, சில இடங்கள்ல பாருங்க 72 மணி நேர உபவாச ஜெபம்,
அமாவாசை உபவாச ஜபம், முழு இரவு ஜபம். முழு இரவு ஜபமே கிடையாது. ஒரு வசனத்தை வாசிக்க பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் இருக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்தது. பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். என்ன பண்ணாராமா? நடுராத்திரி மட்டும் என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் தேவையா, ஜபம் தேவையா? இன்னைக்கு முழுகிற ஜபம் வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. அங்கெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? ஒருத்தர் வருவார், அவர் 1 மணி நேரம், யாரும் இந்த 4 மணி நேரம் டைம் இருக்கணுமே. முழுகிறவங்க பாட்டு, ஒரு பாட்டை பாடி, பாட்டை பாடி, திரும்ப பாடி, வேகமா பாடி, ஸ்லோவா பாடி, ஜோக்கு சொல்லி, ஏந்திருக்க சொல்லி, உட்கார சொல்லி, குமிய சொல்லி, நுங்கர சொல்லி, ஜபம், முழுகிற ஜபம். அப்படியே அவருக்கு ஜோக்க சொல்லி, கதையை சொல்லி, அவருக்கு எப்படியோ 1 மணி நேரத்துக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் முடிச்ச உடனே இன்னொருத்தர் அவர் ஒரு பாட்டை பாடி, அவர் ஒரு இதை பண்ணி, அவர் உட்கார வச்சு, எதுக்க வச்சு, அவர் கொஞ்ச நேரம் ஜோக்க சொல்லி இது பாருங்க. ஆனா இங்க என்ன நடந்தது? வேதத்துல ராத்திரி எல்லாம் உட்காந்து ஜோமா பண்ணாங்க. அங்க ஒரு ஆல்நைட் பிரேயர் நடந்திருக்கு. வேதத்துல என்ன செஞ்சாங்களாமா? அதுக்கு கீழே ஒரு வசனத்தையும் படிங்க. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகை என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபர் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து அவள் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அடைத்துக் கொண்டு, கலங்காதீர்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து நீர்காலமளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து என்ன பண்ணாரு? ரொம்ப நேரம் பிரசங்கம் தான். ரொம்ப நேரம் நீங்க எப்படி வாழணும், சத்தியத்தின்படி வாழ்றதுக்கு என்ன, அதுதான் என்ன செய்யப்படுகிறது? பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு வேறொரு சுவிசேஷம் என்னது? எல்லாம் வாங்க முழு ஜபம், எல்லாம் வாங்க 72 மணி நேரம் உபவாச ஜபம். பாருங்க, இயேசு பாருங்களேன், மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6 அவர் ஒரு எப்படி ஜபம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாவது. 6வது வசனமா? நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. 5வது வசனம்? அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று. ஆமா, பலன் அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7வது வசனம்? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பாருங்க, நீண்ட ஜெபம், அதிக வசனிப்பு, இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். எங்க குடும்பங்களே நடக்கும். யாராவது ஜெபம் பண்ண சொல்லிட்டா போதும், அது அங்க போய் கிழக்கு திசையில இருந்து மேற்கு வரைக்கும் போங்க. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? தேவனிடத்துல ஜெபம் பண்ணும்போது அழகாக ஜெபிக்கணும். கொஞ்சம் வார்த்தை உங்களுக்கு என்ன தேவை சொல்றதுக்கு முன்னாடி அவர் அறிஞ்சிருக்காரு. நீங்க சுருக்கமா இருக்கட்டும் உங்களுடைய
ஜெபம். நிறைய வார்த்தைகள் பேசினாதான் ஜெபம் கேட்கப்படும். அப்படி நினைக்கிறீங்களா? அது ஜெபம் பண்ணணும். ஆனா எப்படி இன்றைக்கு சுவிசேஷம் எப்படி மாற்றப்படுகிறது? அது மட்டும் இல்ல, அங்கே 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது பாருங்க, இதுல இருந்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க என்ன புரியுது? இயேசுவை விட இன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க. இயேசு கற்றுக் கொடுத்த வழியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஜனங்கள் எல்லாம் கூட்டி வச்சு ஜெபிப்போம், வாங்க ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். டிவிலையும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. வாங்கய்யா வாங்க வாங்க ஜெபிப்போம் ஜெபிப்போம். இயேசு என்ன செஞ்சாராமா? இயேசு என்ன செஞ்சாரு? ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு அவன் ஜெபம் பண்ண போறாரு தனியா. அப்ப ஜனங்களுக்கு என்னதான் பேசினாராமா? வசனத்தை பிரசங்கிட்ட. நீ எப்படி வாழணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன? அது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஜெபம் பண்ணவும் சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தனியாக ஜெபிக்க போனார். சுவிசேஷத்தை சரியாய் புரிந்து கொள்ளும்படி நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு இயேசுடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் என்ன செஞ்சார்? வழக்கமா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா இன்றைக்கு கூட்டமா கூட்டி ஜெபிக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு ஜெபிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து, தெரியாது. அதான் இங்க 7 மணி நேரம் ஜெபிச்சாச்சு. இனி மறுபடியும் வீட்டுல போய் மறுபடியும் கால கூட்டி எப்படி ஜெபிக்க முடியும்? பாருங்க, மார்க்குலயே அப்படிதான் 6ஆம் அதிகாரம் 46 வசனம். இயேசு அந்த ஜெப வேளை வந்த போது தனியா போய் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் அங்க என்ன செஞ்சாருன்னா சீசர்களையும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண போனார். அவருக்கு ஜெப உதவி தேவைப்பட்டனா 2 சீசர்களை கூட கூட்டிட்டு போனார். வாங்க நாம ஜெபிக்கலாம். நாமும் அப்படி ஜெபிக்கலாம். 2 பேரை கூட கூட்டிட்டு போலாம். தனியான ஜெபத்துல வாங்க இன்னைக்கு நம்ம நைட்டு ஜெபம் பண்ணணும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அமாவாசை ஜபம், இந்த ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், இப்படி நாம் ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, மாயைங்கிறத விட வசியம் செய்யப்படுகிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த தீவிரவாதிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் கலக்குவாங்க. என்ன வார்த்தை சரியானது? பிரெயின் வாஷ். எப்படி பிரெயின் வாஷ் பண்ற? நாம் வஞ்சிக்கப்பட வேண்டாம். நாம் வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சுவிசேஷம்னா என்ன அதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்வோம். இன்னும் சுவிசேஷத்தை அறியணும்னா நீங்க வேதத்தை புரட்டுங்க. நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசுவோம். நம்ம போயிட்டே இருக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் அது நமக்கு ஜீவனை மரணத்துக்கு வருகிறது, ஜீவனை நமக்கு கொண்டு வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாகிறது. நாம் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்திலே நாம் நிலைநிற்போமே ஆனால் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் கலாத்தியான சபைகளை போல நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்க போகிறீர்களா என்று அங்கே கலாத்தியான சபையை பார்த்து அங்கே பவுல் மிகுந்த வேதனையோடு கேட்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க இவ்வளவு சீக்கிரமா சுவிசேஷத்தை வேற எங்கேயோ திசை மாறி போகிறது, எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. காரணம் சுவிசேஷம் என்னவென்று தெரியாததுதான். இன்றைக்கு சுவிசேஷம் என்ன என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம். சுவிசேஷத்திலே நாம் நிலைநிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் சொல்லிக்கிறோம்.